மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து மொபைல் எடுத்து வீடியோ பார்த்துட்ருக்கிற சமயத்தில் தான் வந்து விஜயும் வந்து வராரு. அப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. மொபைலில் வீடியோ எல்லாம் மொபைலில் இருக்கிற வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க, விஜய் கிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது விஜய் வந்து இது வந்து மல்லியோட மொபைல், உன்கிட்ட எதுக்கு இருக்குது, தேவையில்லாமல் அடுத்தவங்க மொபைல் எல்லாம் எடுக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னலாம் வந்து கேட்டுட்டு விஜய் வந்து மல்லியோட மொபைலை வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே ஸ்டேஷனில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து எதுவுமே வந்து ஸ்டேஷனுக்கு போனதுலேருந்தே வந்து சாப்பிடாம இருக்காங்க. காரணம் வந்து விஜயே வந்து நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதாவது வந்து விஜய் வந்து உனக்கே தெரியாமல் நீ வெண்பாவது தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். அதாவது வந்து அது கேட்டதுக்கான காரணம் வந்து அவர் அப்போவே சொல்லிட்டாரு. யாராவது கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல, என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல மல்லி, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டது வந்து மல்லியை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திருச்சு. அதாவது வந்து எப்படி நீங்கள் என்னை வந்து அப்படி சந்தேகப்பட்டு கேட்கலாம், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் வந்து மல்லி இருக்காங்க. அப்போ இருந்தே வந்து இன்னுமுமே வந்து மல்லி வந்து விஜய் கிட்ட பேசவும் இல்லை, விஜய் வந்து மல்லியை போய் பார்க்கவும் இல்லை. எதனால் அப்படின்னா, எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம போய் மல்லியை பார்க்குறது, வெளியே கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை நமக்கு. அப்படி இருக்கிறம்போது மல்லிகிட்ட போயிட்டு நான் என்ன பேசுகிறது, என்னத்தை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து விஜய் வந்து போய் டைரெக்டாக வந்து மல்லியை பார்க்க போகல. இங்கே ஸ்டேஷனில் வந்து கான்ஸ்டபிள் எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் மல்லி வந்து எனக்கு சாப்பாடு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோவம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உனக்கு வந்து வாயால் சொன்னாலாம் உனக்கு புத்தி வராது, உனக்கெல்லாம் வந்து கையால் அடி கொடுத்தா தான் வந்து உனக்கு புத்தி வரும், சொல்ல வேண்டிய இடத்துல வந்து உனக்கு என்ன இவ்வளோ திமிரு, இவ்வளோ கோவம், சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியவே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லத்தி எடுங்க, இவளுக்கு வந்து சொல்கிற விதத்தில் சொன்னால் தான் வந்து புரியும், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து அடிக்கிறதுக்கே வந்து கோலை வந்து எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் வந்து நிற்கிறாரு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து டெலீட் பண்ணியிருப்பாங்க, ஓகே தான். ஆனால் வந்து ரீசைக்கிள் பின்னு, ரீசெண்ட்லி டெலிட்டடு, இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லா மொபைல்லையும் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து ராஜி வந்து நோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. கேலரியில் டெலீட் பண்ணிட்டு இருந்தாலையும் ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு வந்து உட்காந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட்லி டெலிட்டட் அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து எல்லா மொபைல்லையும் வந்து இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கண்டிப்பாக வந்து இவன் மொபைல் ஏன்னா வந்து விஜய்க்கு நல்லாவே தெரியும் ராஜேஸ்வரியை நம்பக்கூடாது. ராஜேஸ்வரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாள், இந்த மொபைலில் வந்து எந்த ரீசனும் இல்லாமல் வந்து அவன் மொபைலெல்லாம் எடுத்து பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணியிருப்பார். அப்போ வந்து இப்போ இந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பார்த்துருப்பாரு. அதை தான் கொண்டு போயிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து விஜய் வந்து போயிருக்காரு. இப்போ வந்து ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வீடியோவை காட்டினா மல்லி எப்படியோ நல்லபடியாக வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். விஜய் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்க போயிருக்காரா, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கா, இல்லை கண்டுபிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே அவங்க டெலீட் ஆகியிருந்தாலையும் ரீசைக்கிள் பின்னில் இருக்கிறது விஜய் வந்து பார்த்துருப்பாரா, இல்லை வேற ஒருத்தர் மூலமாக வந்து ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து விஜய் வந்திருக்கிற வேகம், விஜய் வந்திருக்கிற அந்த தைரியத்தில் பார்த்தா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து வந்திருக்காங்க. இந்த பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வெண்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால, அந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. எப்படி அவர் ரேணுகா விழுந்தா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன சண்டை நடந்தது, மல்லிக்கும் ரேணுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. நல்ல வேலை யாருமே பார்க்கல, நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ரஞ்சிதா வந்து அது கேட்குறாங்க, ரீசைக்கிள் பின்லேயும் டெலீட் பண்ணிட்டீங்களா, அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெலீட் ஆனதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும், அதிலேருந்து டெலீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ராஜிமா, அதுதான் ரீசெண்ட்லி டெலீட்டடு, எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும், நம்ம டெலீட் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு ஆப்பில் போய் ஸ்டோர் ஆகும், அதுலேருந்து டெலீட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரஞ்சிதா இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயம் பற்றி தெரியவே இல்லை. ராஜேஸ்வரி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல்
பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு கிடச்சிருக்குங்க. நல்லபடியாக வந்து நல்ல வேளை வந்து மல்லி எப்படியாச்சும் வந்து வெளியே வந்துட போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி எல்லாம் சொன்னது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மேலேயே வந்து விஜய் வந்து ஒரு கேஸை கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படி நடக்காத விஷயத்த வந்து நடக்கிற மாதிரி வந்து மல்லி மேலே போட்டாங்கல்ல. பொய் கேஸு பொய் சாட்சி சொன்னதுனால நாங்கள் ராஜேஸ்வரி மேலேயும் ரஞ்சிதா மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரிட்டன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து இந்த ராஜுக்கெல்லாம் புத்தி வரும். எப்பயாவது இந்த விஷயமாவது வெளியே தெரிய வரும்போது தான் நிஷாவுக்கு வந்து புரியுமா, கதிரேசன் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லி வந்து எந்த தப்பும் பண்ணலை. ரேணுக்கா தான் வந்து வேணும்ன்ட்டு பண்ணிவிட்டு தெரியாமல் அவளே தான் விழுந்துட்டா அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். இப்போ ராஜியும் ரஞ்சிதாவும் வந்து பொய் சாட்சி சொன்னது வந்து நிஷாவுக்கு தெரிஞ்சால் இதுக்கப்புறம் வந்து நிஷா வந்து ராஜேஸ்வரியை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒப்பந்தம் எல்லாம் வந்து கெடுமா கெடாதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி எப்படி வேணாலும் பிளேட்டை மாற்றிடலாம். நான் ரேணுகா நல்லதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா வந்து ரேணுகா வந்து விஜய் கூட வாழணும்ல, அதுக்காக தான் வந்து மல்லியை வந்து உள்ளே தள்ளலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து மொத்தமாக வந்து பிளேட்டை வந்து மாற்றி விட்டுருவாங்க ராஜேஸ்வரி. ஏன்னா வந்து எந்த பிரச்சனையிலும் தான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து ராஜேஸ்வரி வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பழியை வந்து டக்குன்னெலாம் ஏற்றிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.